உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையில வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் கண்டனத்தை, ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, எதிர்ப்பை மீறி டே ஃபுல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு விடிய காத்தால 2 மணிக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணிருக்காங்க. மசோதா நிறைவேற்றம் பண்ணிருக்கிறாங்க பாஜக அரசு. பொதுவாக பாஜக அரசு வந்த பிறகு முத்தலாக்காக இருக்கட்டுங்க, இல்ல 370 இருக்கட்டும், ராமர் கோயில் கட்டினதாக இருக்கட்டும், இல்ல வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றம் செய்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பாஜக வந்த பிறகு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை என்பது முற்றிலும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறாங்க, அநீதி இழைக்கப்பட்டு உள்ளது இஸ்லாமியர்களுக்கு. இதுதான் இந்த இந்தியா கூட்டணி மாதிரியான எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம். சோ பாத்தீங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையில மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த சட்டத்தை நாங்க திருத்தி அதற்கான மசோதாவை நிறைவேற்றி ஆவோம் அப்படின்ற ரீதியில பாஜக அரசு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இதை எதிர்த்து நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போலாம். இந்த வக்பு வாரிய சட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நிறைய இஸ்லாமிய மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாம், கட்சி தலைவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விடயம் போயிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இதோட கூட்டணி கட்சிகள்லாம் இதை திரும்ப பெற வேண்டும், இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு நீங்க அநீதி இழைக்கிறீங்க அப்படின்ற ரீதியில தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க சட்டமன்றத்துல நம்முடைய தமிழக அரசு. சோ இப்படியான ஒரு விடயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நேற்று பல மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு மிக அப்பட்டமான பெயர், பக்காவா பொருந்தக்கூடிய ஒரு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வைக்கலாம், இல்ல தற்குறி கழகம் அப்படின்னு வைக்கலாம். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ அந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே அரசியல் நாலேஜ் அப்படின்றது துளியும் கூட நான் பார்க்கவே இல்லைங்க. யாருக்குமே பேச தெரியல. வக்பு வாரிய சட்ட திருத்தம்னா என்ன இதெல்லாம் தெரியாம நேற்று பல மாவட்டங்கள்ல இந்த தொண்டர்கள் எல்லாம் இறங்கி வீதியில இறங்கி போராட்டம் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய புஷி ஆனந்த் அவரும் அந்த போராட்டத்துல, ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. பத்திரிகையாளர்கள் ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க, ஒன்னும் குழப்பமே இல்ல, ரொம்ப தெளிவா கேட்கிறோம், இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க, குறிப்பா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அதற்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க பாஜக அரசு வந்ததுல இருந்தே இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க, அவங்க சொத்தை நீங்க ஏன் வாங்குறீங்க, உங்க அப்பா உடைய சொத்தை நாங்க வாங்கினா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மறுபடியும் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, குறிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஏன் திரும்ப பெற வேண்டும், எதற்காக நீங்க எதிர்க்கிறீங்க. 4-5 முறை கேட்டுட்டாங்க பத்திரிகையாளர். பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய புஷி ஆனந்துக்கு சத்தியமா சொல்றேன், இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வந்தாங்க, இந்த சட்ட திருத்தம் எப்ப வந்தது, இது உள்ள எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அதோட மதிப்பு என்ன, இதனால இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு இதுல சாதகமா இருக்கு, இப்படி எந்த ஒரு விடயமும் தெரியாம பொதுச் செயலாளர் என்ற பெயர்ல புஷி ஆனந்த் பண்ணின காமெடிய சத்தியமா நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று முழுவதும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் எல்லாத்திலையும் தமிழக வெற்றி கழகம் தான் வீதியில இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அம்ஜிகரையில பாத்தீங்கன்னா அந்த பசங்களை என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் கண்டவுடனே அடிச்சு தெரிச்சு ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. சோ தமிழக வெற்றி கழகத்தோடைய துண்டை எடுத்து போட்டுட்டு போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. போலீஸை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டாங்க. செயலாளர் புஷி ஆனந்த் உட்பட நேற்று போராட்டம் பண்ண 2000 பேருக்கு மேல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க காவல்துறை. ஏன்னா தடையை மீறி நீங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் நீங்க பண்றீங்க, நாங்க பெர்மிஷனே கொடுக்கல அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு காமெடி வீடியோ எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பொதுவாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட இந்தியர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதனால வேலை வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. எங்க திரும்பினாலும் ஹிந்திக்காரன் தாங்க இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது தமிழகமாவே இருக்காது, தமிழ்நாடுன்ற பெயர் கூட மாத்தி குஜராத், பீகார் மாதிரி இந்த மாநிலம் ஆக போகுதுங்க. திரும்புற பக்கம் எல்லாம் ஹிந்திக்காரனா இருக்கிறான் அப்படின்றாங்க. தமிழ் அழிஞ்சு போடுங்க, தமிழர்களே வாழ முடியாதுன்னா. ஆனா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தமிழ் பேசுறதை நீங்க ஒரு முறை தயவு செய்து கேளுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் பொதுக்குழு நடந்துச்சுங்க. ஸ்டேஜ்ல புஷி ஆனந்த் பேசுறாரு. சத்தியமா ரொம்ப ரொம்ப கொடுமை, கேட்கவே முடியல. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தமிழன் அதை கேட்டான்னா தூக்கு போட்டு செத்துருவான், அந்த அளவுக்கு அவரு பேசுறாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அவரு தமிழ்ல பேசுறாருங்க ஸ்டேஜ்ல. ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விடயம் இது. நிறைய வருடங்கள் டிஎம்கே கட்சியில இருந்து அங்கிருந்து பயணித்து இந்த கட்சிக்கு விசிகேக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு.
உட்கட்டமைப்பு என்ற வார்த்தை அவருக்கு வரவே இல்லை. கடைசி வரைக்கும் 1 மணி நேரம் வீடியோ நான் பார்த்தேங்க. உட்கட்டமைப்பு என்ற வார்த்தை வரவே இல்லை. உட்டமைப்புன்றாரு. அவரை பேச விட்டுட்டு விஜய் எல்லாம் வந்து உண்மையிலே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்டா அவர் பேசுறாருன்ற மாதிரி தலையில கை வச்சாரு. அப்படி ஒரு காமெடி எல்லாம் வந்து விஜயோட கட்சியில வந்து நடந்துட்டு இருக்குது. தமிழுக்காக நான் பேசுறேன், தமிழனுக்காக நான் பேசுறேன்ற விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து எப்படி அண்ணன் சீமானை பார்த்து காப்பி அடிச்சீங்களோ அதே மாதிரி அவரை காப்பி அடிச்சாவது அரசியல் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அரசியல் வகுப்பு வந்து நீங்க நடத்துங்க. தமிழ் முதல்ல வந்து கத்துக் கொடுங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு கத்துக் கொடுங்க, நீங்க கத்துக்கோங்க. பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் முதல்ல வந்து தமிழ் வகுப்பை வந்து நீங்க எடுக்கணும். அண்ணன் சீமானை பார்த்து காப்பி அடிச்சுதான் விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ல பாருங்களேன், அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஒரு வீடியோ வைரலா போச்சு. ஒரு பொண்ணு வந்து பேசியிருந்தா, அப்படியே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பேசின அதே வசனத்தை அச்சு மாறாம அப்படியே அந்த பொண்ணு வந்து பேசியிருந்தா, அதை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்முடைய சகோதர சகோதரிகள்லாம். அந்த மாதிரி A to Z லெட்டர் பேட்ல இருந்துட்டு கீழே களத்துல நிக்கிற வரைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி அப்படி காப்பி அடிச்சு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னும் தவறு கிடையாது. பள்ளிக்கூடத்துல காப்பி அடிச்சாதாங்க தப்பு. அரசியலை பொறுத்த வரைக்கும் காப்பி அடிச்சுதான் எல்லா கட்சியிலுமே வந்து அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. சோ இது வந்து ஒரு நல்ல விடயம் தான். பண்ணக்கூடியத தெளிவா பண்ணுங்க. வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? விஜய் ஏன் களத்துக்கு வரல? பெயரை சொல்லி பேசவே மாட்டேன்றாரு. டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, காங்கிரஸ் என்ற பெயரை உச்சரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இந்த பொதுக்குழுல வந்துட்டு மேடையில அவர் வந்து பேசினாரு. விஜய் வந்து நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன்னு பேரை வந்து சொல்றாரு. களத்துல வீதியில இறங்கி போராட்டம் ஏன் பண்ணல? அண்ணன் சீமான் நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா, அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட பல வருட காலமாக நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னா நிச்சயமாக அண்ணன் சீமானை சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருடைய பேச்சு, அவருடைய தமிழ் வார்த்தை, அவரு முன்வைக்கக்கூடிய அந்த விமர்சனம், மத்திய அரசு, மாநில அரசு யாராக இருந்தாலும் தைரியமாக நின்று பேசுறாரு. இதையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதம், ஜனநாயகத்தின் 4ஆம் தூண், அதை தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சீமான். அதை சந்திப்பதற்கே ஒரு தைரியம் வேணுங்க. அந்த தைரியம் வந்து விஜய்க்கு இருந்ததுன்னா நீங்க வீதிக்கு வரணும். நீங்க தான் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்துல வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிருக்கணும், பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கணும். ஏன் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை வந்து நான் எதிர்க்கிறேன்ற விடயத்தை வந்து மக்கள் மத்தியில நீங்க ஆழமா பதிச்சிருக்கணும். ஜனநாயகன் படம் வந்து ஷூட் நடந்திருக்குது, அது முடிஞ்சிருச்சு. நேற்று கூலா வந்து விஜய் வந்து வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு செய்தி வந்துருக்கு. இங்க வேகாத வெயில அவன் தொண்டெல்லாம் கீழே இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டன்ற பெயர்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கூலா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தொண்டர்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய விஷயானதுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. வக்பு வாரிய சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, இதனால எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத விஜய் வந்து தெளிவாக வீதியில இறங்கி போராட்டம் பண்ணணும், மக்களை தெரிவிக்கணும். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய் வந்து இறங்கி பதில் சொல்லணும். கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அரசியல் எல்லாம் பண்ண வேலைக்கே ஆகாது. மக்கள் மத்தியில வந்து இறங்கி மக்களுக்கு புரிய வைக்கணும். மத்திய அரசு, மாநில அரசு கட்டுப்பாட்டுல வந்து இந்த சட்ட திருத்தம் இல்ல. ஏன்னா பாஜக கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக நீங்க பதில் சொல்லணும். அதற்காக உங்களுக்கு அந்த விடயம் வந்து தெரியணும். உண்மையாகவே இஸ்லாமிய மக்கள் மீது உங்களுக்கு அன்பு, பாசம் இருக்குதுன்னா வக்பு வாரிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்றத வந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படங்கள்ல நடிக்கும் போது எல்லாமே வந்துட்டு இஸ்லாமிய மக்களை வந்து தேச விரோதியை காமிக்கிறது, வன்முறை தூண்டுற மாதிரி காமிக்கிறது. சோ அவங்கதான் வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு, அவலம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. அரசியல குதிச்ச உடனே நோம்புல போய் கலந்துகிட்டு தொழுகை பண்றது, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு நான் ஆதரவு வந்து நிக்கிறேன்ற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது விஜய் உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களுக்காக தான் வந்து அவர் வந்து இறங்கி நிக்கிறாரா, வீதியில இறங்கி நிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருதுங்க. அதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்து மக்கள் பாதிக்கப்படலையா? எல்லா கட்சிகளையும் வந்து இந்து மக்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மக்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, பாசமும் நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க. இவங்க கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை பெறுவதற்காக தான் இத்தனை கட்சிகளும் வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம்ன்ற பெயர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் வராங்க, இஸ்லாமிய மக்கள் வராங்க. இவங்களுக்கான ஓட்டு வந்து நாம வாங்கணும் அப்படின்னுக்காக தான் இவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமாக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. தவிர இவங்க மீது உண்மையான பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மக்களுக்காக நான் வந்து ஒர்க் பண்றேங்க. தொப்புள்குடி உறவு நீங்க சொன்னீங்கன்னா, கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையே நீங்க விடுதலை செய்யல. இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் வந்து மாநில அரசை கேட்டா மத்திய அரசு, மத்திய அரசு கேட்டா மாநில அரசு. இப்படிதான் வந்து நாடகம் மாட்டிட்டு இருந்தாங்க. இதே மாதிரிதான் ராஜீவ்காந்தியுடைய அந்த குண்டு வெடிப்புல இருக்கக்கூடிய அந்த 7 பேரோட விடுதலையும் இப்படிதான் வந்து நாடகம் மாடி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை வந்து இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. எல்லா கட்சியிலும் இந்து மக்கள் இருக்காங்க, எல்லா கட்சிக்கும் வந்து இந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க. இவங்க தேர்தலை ஜெயித்து ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா அதுல மிக முக்கியமான பங்கு வந்து மிக முக்கியமாக வந்து ஓட்டளிப்பது இந்து மக்கள் தான். சோ அதை வந்து எந்த கட்சியும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை என்ற பெயரில் ஒரு துறையை வந்து உருவாக்கி தனது கட்டுப்பாட்டில் மொத்த கோவிலையும் வந்து இன்னைக்கு மாநில அரசு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை வந்து கொடுத்தது? இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கா? கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கா? ஹஜ்ஜி புனித யாத்திரையாக இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவனுடைய அந்த மத சடங்காக இருக்கட்டும், இல்ல சர்ச்சு கட்டுறதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாநில அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குது. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்து மக்கள் தான் வஞ்சிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க, இந்து மக்கள் மட்டும் தான் வஞ்சிக்கப்படுறாங்க. பல ஆயிரம் கோயில்கள் வந்து இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. அங்க விழக்கூடிய அந்த உண்டியல் பணம், தங்க வைரம் வைடூரியம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே வந்து இன்னைக்கு மாநில கவர்மெண்ட் தான் போயிட்டு இருக்குது. சோ அதை வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அனுபவிக்கல. கோவில் கூட நடத்தணும்னா அங்க போய் பர்மிஷன் கேட்கும், கும்பாபிஷேகம் நடத்தணும்னா போய் பர்மிஷன் கேட்கும். முக்கியமாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கோவிலை கட்டணம் இடிக்கணும் எதுவா இருந்தாலும் சரிங்க, மாநில அரசோட பர்மிஷன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் அப்படி இருக்கிறாங்களா? நீங்க போய் அவங்களுடைய மசூதியில கை வச்சிட முடியுமா? இல்ல சர்ச்சில் போய் கை வச்சிட முடியுமா? அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களே தவிர இந்த மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றத எல்லா கட்சியும் மறந்துடுறாங்க. இன்னைக்கு விஜயோட கட்சியும் அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு இந்துவோடைய ஓட்டு கூட உங்களுக்கு விழவே விழாது. இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க பண்ணுதா இருந்தா எம்மதமும் சம்மதம் என்ற மாதிரி எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மக்களுக்காகவும் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணும். அதுல இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவன்ற எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மக்களுக்காகவும் வீதியில வந்து இறங்கினா மட்டும்தான் எல்லா மக்களுடைய ஓட்டையும் வந்து நீங்க பெற முடியும். சோ ஓட்டுக்காக மட்டும் இல்லாம உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்க இதெல்லாம் வந்து நீங்க செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீதிக்கு வாங்க, எல்லாத்துக்காகவும் வந்து குரல் கொடுங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே வஞ்சிக்கப்படுவது இஸ்லாமிய மக்கள் கிடையாதுங்க, இந்து மக்கள் மட்டும்தான் வஞ்சிக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா 27 விழுக்காடு வாரியத்துக்கு உட்பட்ட சொத்து தாங்க இருக்குன்றாங்க. ஒரு கும்பமேளா நடத்தணுமா அது வந்து இஸ்லாமியோட சொத்து, எங்க கை காட்டினாலும் இஸ்லாமியோட சொத்து தாங்க இருக்குன்றாங்க. எல்லா மாநிலத்திலும் அப்படி இருக்குது. ஏன் அங்க வரைக்கும் போறீங்க? அண்ணா அறிவாலயம் எடுத்துக்கோங்க. அண்ணா அறிவாலயம் வந்து இயங்குவதே வக்ஃபு வாரியத்தில் உள்ள சொத்து அப்படின்றாரு ஒரு இஸ்லாமியர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. சோ இப்படி தமிழகத்துல கை நீட்டின இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை காட்டுற இடத்துல எல்லாமே வந்து இஸ்லாமியோட சொத்து தான். அது வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்ட சொத்து. அதைத்தான் நீங்க வந்து இஸ்லாமியர்களை ஏமாத்தி நீங்க வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி எந்த மாநிலத்திலையும் வந்து எந்த சொத்து இருந்தாலும் சரி அதெல்லாம் வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்ட சொத்துன்றது இஸ்லாமியர்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னைக்கு அதுலதான் சட்ட திருத்தத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது விற்கவோ வாங்கவோ முடியாது. காஷ்மீர் எப்படி இருந்து 370 ஏன் கொண்டு வந்தாங்க? அங்க உள்ள சொத்துக்களை வந்து விற்க முடியாது, வாங்க முடியாது. அதேதான் வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்ட சொத்துக்களை வந்து விற்க முடியாது, வாங்க முடியாது. ஒரு காலகட்டத்துல பணக்காரங்களா இருந்தவங்க வந்து ஏழை மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக கொடுத்த சொத்து அது அப்படியே அங்க தேங்கி விட்டது. உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சொத்து போய் சேரல. இதுலதான் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு என்பதை வந்து முதல்ல மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சோ இஸ்லாமிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நடிகர் விஜய் அண்ணன் சீமான் கட்சியில சேர்ந்து ஒரு 5 வருட காலம் அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரியுடன் களத்துல இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்து எதுக்காக போராடுறாங்க, ஏன் போராடுறாங்க தெரிந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து இந்த கட்சியை ரன் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா 2026 தான் விஜய்க்கு இறுதியான ஒரு தேர்தலாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் இங்கில தற்கொலை கழகம் என்று பெயரை மாற்றிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியில வந்து விஜய் இணைந்து பயணித்தார்னா அரசியலை கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு வந்து மக்களுக்கு வந்து நீங்க சேவை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.